Hi students, welcome to Upadi Defense Academy. SSC-க்காக டாப் 50 கொஸ்டின்ங்கிறத ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது ஃபுல்லா வீடியோ பார்க்கணும். கேட்கக்கூடிய கேள்வி, கடை செய்யக்கூடிய கேள்விக்கு கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. இது இதோட முடியாது. அடுத்து மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வரும். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் போடாதவங்க தயவு செஞ்சு ஃபுல் டெஸ்ட் போட்டு வந்து நம்மளுடைய உப்படை ஆப்ல போயிட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டுருங்க. எக்ஸ்பிளனேஷன் ஒரு 4 நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போம். வீடியோ வியூஸ் போயிட்டு இருக்கு, நல்லபடியா பாத்துக்கோங்க. இப்ப டாப் 50 கொஸ்டின்ஸோடைய கண்டென்ட் என்னன்னா, கடைசி நேரத்துல இன்னமும் படிக்காம இருக்கிறவங்க, ஜஸ்ட் வீடியோ பார்த்தே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாம் இதுல பயன்பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரே ஒரு லெசன்ல ஒரே ஒரு ஜிகே மேக்ஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக்ல ஒரு 50 கொஸ்டின்ஸா டிஸ்கஸ் பண்றோம். 50 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? மிக்சடா இருக்கும், ஒரே ஏரியால இருக்காது. ஓகேங்களா? தெளிவா எக்ஸ்பிளேஷன் பண்ண போறோம். தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணாங்கிறது சொல்லிடுறேன். ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜிகே போறோம். ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் 4 பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா? இதை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் இதுல பெருசா கவர் பண்றது தனியா வீடியோ போட சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இதுல 50 கொஸ்டின் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்குது. இந்த குப்த பேரரசு பெரும்பாலும் இந்தியாவின் பொற்காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் எந்த அறிவுத்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவின் பொற்காலம் குப்த பேரரசு தான். ஊருக்கே தெரிஞ்சது, படிச்சதா தெரிஞ்சிருக்கும். குப்த பேரரசுங்கிறது அப்ராக்சிமேட்டா இந்தியாவுடைய ஹிஸ்டரியில கிபி 300 இருந்து 550 வரைக்கும் ஆரம்பிச்சது. என்னமோ 2280 ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நல்ல செழித்தோங்கியது 300 இருந்து 550 வரைக்கும் குப்த பேரரசு உருவானது. இந்தியாவுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படக்கூடியது, கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன விஷயங்கள் தான் செழித்தோங்கியது, அதனால இதை கோல்டன் ஏஜ் சொல்றாங்க அப்படின்னா அதை கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு எராவை வந்து கோல்டன் ஏஜ் சொல்றாங்கன்னா அந்த டைம்ல மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க, நாடு நல்லா இருந்தது அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட துறை வந்து பெருசா செழித்தோங்கியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், கலை, இலக்கியம் இந்த 3 துறை நல்ல செழித்தோங்கியது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப அறிவியல் எந்த அளவுக்கு என்ன முன்னேற்றம் வந்த, உதாரணத்துக்கு சயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டுலையும் நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. உதாரணத்துக்கு குப்த பேரரசு. ஏன்னா குப்த பேரரசு தான் ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, படிச்சிருப்பீங்க ஆரியப்பட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியப்பட்டா ஜீரோவை கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீரோவை கண்டுபிடிச்சாரு. இது எல்லாம நம்ம மேக்ஸ்ல டெசிமல் எழுதுவோம் பாத்திருக்கீங்க, 0.5, 0.25 இந்த மாதிரி டெசிமல் சிஸ்டம். இந்த விஷயத்தை இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அறிவியல் மற்றும் கணிதத்துல மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். கலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டிடக்கலை, அஜந்தா எல்லோரா குகை, ஓகேங்களா, பாக் குகை, இந்த குகைகள்லாம் இவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் கோவிலும் இவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சமஸ்கிருத இலக்கியங்களை எழுதியிருப்பாங்க. காளிதாசர், ஹரிசேனர், ஓகே, இவங்க எல்லாம் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. இலக்கியமும் செழித்தோங்கிய காலகட்டம். இதெல்லாம் சேர்த்துதான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குப்த பேரரசு சொல்றாங்க. மேற்படி பேசிக் பாயிண்ட், குப்த பேரரசை உருவாக்கியவர் ஓகேங்களா ஸ்ரீகுப்தர். கடைசி மன்னர் கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசர் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இது அல்லாம குப்த பேரரசுடைய காலகட்டத்துல என்னெல்லாம் இருந்த விஷயங்களை பாத்துக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு குப்த பேரரசுடைய லோகோ, சின்னம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கருடன். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் டான்ஸ் பத்தி. கதக். ஓகேங்களா? கதக் எனப்படும் ஒரு நடன வடிவம் வட இந்தியாவின் கோவில்களில் முதலில் டான்ஸ் மூலம் தோன்றியது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கதக்ங்கிறது நீங்க டான்ஸ் படிச்சதான் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. கதக் வேற, கதகளி வேற. திருப்பியும் தெளிவுபடுத்துறேன். ஓகே, கதக்ங்கிற டான்ஸ் வேற, கதகளிங்கிற டான்ஸ் வேற. கதக் என்றால் வட இந்தியாவுடைய டான்ஸ். ஓகேங்களா? கதகளிங்கிறது நமக்கு தெரியும் என்னது, கேரளாவுடைய டான்ஸ். ரெண்டுமே கிளாசிக்கல் டான்ஸ் தான். இந்தியாவுல மொத்தம் சங்கீத நாடக அகாடமியால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. ஓகேதா? அந்த 8ல கதக்கும் ஒரு டான்ஸ். ஓகேதா? அப்ப இது வட இந்தியா, குறிப்பிட்டு சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்தோடைய ஒரு நடன கலை தான் கதக். அதிலே வார்த்தை இருக்கு பாருங்க, கதக் என்றால்
கதை அதை மையமா வச்சு பேசக்கூடிய ஒரு நடன வகை தான் இந்த கதக். ஓகேங்களா? அப்ப அந்த கதைங்கிற வார்த்தை தான் நமக்கு இங்க சொல்ல போகுது. அப்போ கதக் வந்து எந்த வட இந்தியா மூலம் தோன்றியதுன்னா கதை சொல்பவர்களிடம் இருந்து தோன்றியதுதான் இந்த நடன வகை. ஓகே, ரொம்ப முக்கியம் கதக்கதை. சரி, கதக்ங்கிறது ஓகேங்களா? யூபியோட டான்ஸ், இது வந்து ஸ்டோரி டெல்லர். அந்த கதை அப்படிங்கிற வார்த்தை வந்து கதைங்கிறத பேசுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அசல் பதிப்பை கையால் எழுதியவர். ஓகேங்களா? அப்ப இந்திய அரசியலமைப்பை பத்தி ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனை கைப்பட எழுதியது யாரு? இட்டாலிக் ஃபார்மேட்ல கைப்பட எழுதியது யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்தா. ஓகே, இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கைப்பட எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம இந்திய அரசியலமைப்பு பற்றி வேற என்ன பாயிண்ட்ஸ்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 64 லட்சம் செலவானது. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேல இருந்து பாரோ செய்யப்பட்டதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. இதெல்லாம இந்திய அரசியலமைப்புடைய லோகோ அப்படின்னு கேட்டாங்கன்னா எலிஃபண்ட், யானை தான் அதோடைய லோகோவா கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். எழுதியவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்தா. ஓகேங்களா? முக்கியம். இதெல்லாமே டிராஃப்டிங் கமிட்டி, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், யாரெல்லாம் மெம்பர்ஸ், டீட்டெயிலானது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வருஷம் பாருங்க. பின்னொரு நவீன ஒலிம்பிக்கில் முதல் இந்திய பிரதிநிதி யார்? ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வருட ஒலிம்பிக்லையும் ஒருத்தர் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பது வழக்கம். ஓகேங்களா? அதுல கொஞ்சம் மாடர்ன் டைம்ல வந்து யார் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் பிரிட்ஷார்ட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்டா. ஓகேங்களா? ஆக்சுவலா இது 1990 பாரிஸ்ல ஒலிம்பிக் நடந்தது. ஓகேங்களா? அந்த ஒலிம்பிக் டைம்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா வந்து நார்மன் பிரிட்ஷார்ட் வந்து கலந்துகிட்டார். அதாவது ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாரு. இவர் வந்து ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஏசியாவிலே பிறந்து மெடல் வாங்கின முதல் நபர் அப்படின்னா இவர் தான் ஒலிம்பிக்ல. ஓகே, ஏசியாவில எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் தான் ஸ்டாட்டிக் போர்ஷன் தான். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் விருப்பங்கள் எது அறுவடை திருவிழா? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். கண்டிப்பா ஃபெஸ்டிவல் இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்ப்பா. அது மேக்ஸிமம் கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் நாள் நுணுக்கமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப சின்ன ஃபெஸ்டிவலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்கும். கேரளா அப்படின்னா ஓணம், நம்ம ஊர்னா பொங்கல், ஆந்திரா அப்படின்னா மகர சங்கராந்தி, பஞ்சாப் ஹரியானா அப்படின்னா அங்க லொஹரின்னு சொல்லுவாங்க, பைசாகி அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நபன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல். அடுத்து வந்து வான்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா, அசாம்ல வந்து வான்கலா. ஓகேங்களா? இப்ப நமக்கு கொஸ்டின் அசாம்ல பிஹு. ஓகேங்களா? இதே மாதிரி இங்க என்ன அறுவடை திருவிழா கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓணம் தான். ஓணம்ங்கிறது கேரளாவுடைய அறுவடை திருவிழா. மீதி எல்லாமே வேற வேற பண்டிகை. தசரா, ஜென்மாஷ்டமி, அக்ஷய திருதி, இதெல்லாம் வேற பண்டிகை. பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆப்ஷன் ரிலேட் பண்ணிடலாம் பாருங்க. அதான் சொல்றத மேக்சிமம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்ல நீங்க 2 ஆப்ஷன் கன்ஃபார்மா இது வராது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மீதி 2 ஆப்ஷன்ல ஏதாவது சூஸ் பண்ண பழகிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால சொல்றேன். இப்ப இதுல லாஜிக்கா சொல்றேன். அறுவடை திருவிழால கண்டிப்பா அக்ஷய திருதி வருமா? வராது. தசரா வருமா? வராது. இப்படி எலிமினேட் பண்ணி இந்த 2 தான் கன்ஃபியூஸா இருக்குன்னா இந்த 2 ஒண்ணு வச்சுக்கோங்க. சும்மா இருடா, ஏன்டா மூச்சு முட்டுண்டா. அடுத்து இந்தியாவில் தேசிய ஒற்றுமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த மாதிரி டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் படிச்சுதான் ஆகணும். ஒரு வருஷம் இம்பார்ட்டன்ட் டேஸ் படிச்சு ஆகணும். அதுல செலக்டிவா ஒரு சில லீடர்ஸோடைய பர்த்டேவை கொண்டாடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள் தினம்னா ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பர்த்டே. கல்வி தினம், எஜுகேஷன் டேனா அப்துல் கலாம் ஆசாத்தோடைய பர்த்டே கொண்டாடுறோமா? அதே மாதிரி இங்க நேஷனல் யுனைட்டி டே. யார் இந்தியாவை ரொம்ப அதிகமா யுனைட்டி பண்ணா அப்படின்னா ஒன்றிணைத்தது யாரு? இந்தியாவின் பிஸ்மார்க், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுறோம். அக்டோபர் 31 அவருடைய பிறந்தநாளாக தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வேற என்னதான் பாயிண்ட் சொன்னீங்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி நேஷனல் இன்டகிரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியோடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம். அது பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியம். இந்தியாவின் மிக நீளமான பாலத்தின் பெயர் என்ன? ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஓகே, ஆப்ஷன் எது இருக்கோ அதை வச்சு போங்க. ஓகே, ஏன்னா நீளமான பாலம் கடல்ல ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு வந்தது கடல்ல. ஆறுக்கு மேல போட்டக்கூடிய பாலம் ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? அதனால இது வந்து கடலுக்கு மேல போட்ட பாலம். ஓகேங்களா? இதுல ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் செவ்ரி நாவா போஷா அடல் சேது. ஓகே, அடல் சேதுனாலே பாலம். ஓகேங்களா? இதுதான் வந்து மும்பை
மும்பையோட துறைமுகத்துக்கும் சிட்டிக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ். ஓகேதா, கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் லென்த் உடையது. ஒரு 5-6 கிலோமீட்டர் என்னமோ லேண்ட்ல, மீதி கிலோமீட்டர் எல்லாமே கடல் நடுவுல வந்து போடப்பட்ட பாலம். ஓகேதா, இப்போதான் ரீசெண்டா தான் 24 நினைக்கிறேன், அந்த வருஷம் தான் இந்த பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. மிக நீளமான பாலம், இந்தியாவிலே ரொம்ப முக்கியம். ஓகேதா, இதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்துல லோஹித் ரிவர் மேல ஒரு நீளமான பிரிட்ஜ் இருக்கு, அதோடைய பெயர். அப்போ அந்த லோஹித் ரிவருடைய பிரிட்ஜோடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தோலா. ஓகேதா, தோலா ஷாதியா. ஷாதியாங்கிறது ஒரு ரிவர். ஓகேதா, அந்த ரிவர் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் தான் தோலா ஷாதியா பிரிட்ஜ். இது 9 கிலோமீட்டர். ஆக்சுவலா நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஓகேதா, ஆனா இது வந்து ஆறுக்கு மேலதான் அதிகபட்ச பிரிட்ஜஸ் இருக்கும். இதெல்லாம் கடலையும் இதையும் கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகேதா, இதுக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர். ஓகேதா, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா கேள்வி கேட்கலாம். இந்த லாங்கஸ்ட், லென்த்தஸ்ட், ஃபர்ஸ்ட் உமனு இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஓகேதா, அடுத்து ஹிஸ்டரியில இருந்து பாருங்க. ஃபாதர் ஆஃப் சுல்தானா ரஷ்யா. ரஷ்யா சுல்தானாவுடைய தந்தை யாரு அப்படிங்கிறது கேள்வி. ஓகேதா, இப்ப யாரு தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இல்துமிஷ் தான். ஓகேதா, ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி சுல்தான்ல ஸ்லேவ் டைனஸ்டி, அடிமை வம்சத்தை பத்தின கொஸ்டின். ஓகே, அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 மன்னர்கள் ரொம்பவே முக்கியம். அது 2 மன்னர்கள் தான். ஃபர்ஸ்ட் யாருன்னா குத்புதீன் ஐபக், அவருடைய மருமகன் இல்துமிஷ். இல்துமிஷுடைய ஒரு பொண்ணு தான் சுல்தான் ரஷ்யா. ஓகே, இல்துமிஷ் நிறைய ஆண் வாரிசு இருக்கும், இருந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் அடுத்த ராணியா இருக்குன்னு சொல்லிட்டு சுல்தான் ரஷ்யாவை வந்து நியமனம் பண்றாங்க. சுல்தான் ரஷ்யா ரொம்ப காலம் ரூல் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுவும் சொல்லணும், இந்த இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர், முதல் பெண் ராணி என்று அழைக்கப்படுகிறாங்க. இவங்களுக்கும் ஒரு எத்தியோப்பியாவின் அடிமைக்கும் காதல் ஏற்பட்டிருக்கும், அதனால இவங்களை வந்து ஆட்சியை விட்டு இறக்கி விட்டுருப்பாங்க. பெரிய கலகம் ஏற்பட்டிருக்கும். ஓகேதா, எத்தியோப்பியாவின் அடிமை ஞாபகம், சுல்தான் ரஷ்யா பெண் ஆட்சியாளர். ஓகேதா, அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, காங்கிரசின் முதல் கிராமப்புற மாநாடு. இந்த மாதிரி கேஷுவலா ஒரு கேள்வி வரும். ஓகேதா, காங்கிரஸ் பத்தி எப்படி வரும்? காங்கிரஸோடைய முதல் மாநாடு, கடைசி மாநாடு, முதல் பிரிட்டிஷ்கார தலைமையேற்ற மாநாடு, இந்த மாதிரி வரும். அதுல கிராமப்புறத்துல வைத்து நடைபெற்ற முதல் மாநாடு அப்படின்னா நம்ம ஃபைஸ்பூர். ஓகேதா, ஃபைஸ்பூர் மகாராஷ்டிராவில வச்சு நடைபெற்றது ஃபர்ஸ்ட் டைமா. இதுக்கு முன்னாடி சென்னை, கல்கட்டா, டெல்லி, லக்னோ இப்படிதான் மாநாடு போட்டாங்க, லாகூர்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா 1930 தான், ஒரு 36 நினைக்கிறேன், அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா ஃபைசிபூர்ல வந்து மகாராஷ்டிரா வச்சு வில்லேஜ்ல வச்சு ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஓகேடா, அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பின்வரும் விதிகளில் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேதா, எந்த ஆர்டிகிள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தொடர்புல இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேதா, இப்போ ஆர்டிகிள் 324. ஓகே, ஆர்டிகிள் 324 அதுதான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தொடர்புடையது. 2024 டைரக்ட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுது. எலெக்ஷன் கமிஷன் எத்தனை பேர் இருக்கும், அவங்களுடைய டென்யூர் என்ன, அவங்க சம்பளம் என்ன, ஓகேதா, அவங்க எத்தனை பேர், உதாரணத்துக்கு ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1+2, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. இவங்களுடைய காலம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 6 வருஷம் இல்லைன்னா 65 வயசு வரைக்கும் இதுதான் டென்யூரா இருக்கும். ஓகே, 324 ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ராஜ்யசபாவுடைய அதிகபட்ச எண்ணிக்கை என்ன, குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் ஸ்ட்ரென்த் தான் பேசுறாங்க, தற்போதைய எண்ணிக்கை அப்படி பேசுது. தற்போதைய எண்ணிக்கையா இருந்தா 45, ஆனா இங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கேக்குறாங்க 250. ஓகேதா, அதிகபட்ச எண்ணிக்கை 250. குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை நியமனம் பண்றாங்க. அது வந்து சோசியல் சர்வீஸ், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து 12 பேர் நியமனம் பண்றாங்க ராஜ்யசபா. அப்போ 2 சபை இருக்குல்ல, ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. லோக்சபா இருக்கிறவங்க எல்லாருமே டைரக்ட் எலெக்டட் பை பீப்புள். ஓகேதா, இதோடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 552, ஆனா இப்ப இருக்கிறது 543. ஓகேதா, இதோடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் சொன்ன மாதிரி 250, இப்ப இருக்கிற 245. ஓகேதா, ராஜ்யசபா வந்து ஓட்டட் பை எம்எல்ஏ. ஞாபகம் வச்சுக்கணும், 2 கன்ஃபியூஸ் ஆகும். 2மே எம்பி தான். இதுக்கு மினிமம் ஏஜ் 25, இதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 30. ஓகேதா, 2மே முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா ஒரு டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். ஓகேங்களா, அப்படி சொல்லும் போது இந்தியா ஆல்சோ நோன் as பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் பாரதம், பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆர்டிகல் 1லயே பேசியிருப்பாங்க. இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 1லயே சொல்லுவாங்க எல்லா மாநிலமும் சேர்ந்ததுதான் இந்தியா. அப்படிங்கிற போது மாநிலங்களுக்கு அதிகமான உரிமை இருக்குங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க. அப்ப பாரத் ஆர்டிகல் 1 ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம் பாருங்க, கீழே உள்ள நதிகளில்
தக்ஷின் கங்கை என்று குறிப்பிடப்படுகிறது எது? ஓகேங்களா? லாஜிக்கே விஷயம், இந்தியாவிலே ரொம்ப நீளமான நதி கங்கை. ஆமா, 2525 கிலோமீட்டர் லென்த். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தக்ஷின் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு கங்கை சொல்றாங்க அப்படின்னா நம்ம எங்க ஓடும் அப்படின்னா தக்ஷின் கங்கை நம்ம சவுத் இந்தியாவில ஓடுது. ஓகேங்களா? அப்ப அங்க தக்ஷின்னா சவுத் இந்தியா, அப்ப அங்க நீளமான நதி, இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் 2வது மிக நீளமான நதி தக்ஷின் கங்கா சொல்றாங்க கோதாவரி. 1465 கிலோமீட்டர் லென்த் உடையது கோதாவரி. நாசிக், மகாராஷ்டிராவுடைய நாசிக் மாவட்டத்திலிருந்து உருவாகிறது கோதாவரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். டேஸ் என்பது அரசாங்கத்தின் மொத்த செலவினங்களுக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து அதன் மொத்த ரசீதுகளுக்கும் உள்ள வித்தியாசமாகும். இங்கிலீஷ் சொல்லும் போது டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரிசீப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு ஃபார்முலாஸ். ஓகேங்களா? பிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ் வரும். அது இது ஒண்ணு. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பணவியல் கொள்கையை பொறுத்தவரை இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி என்ன? ஓகே, ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் 1935 உருவாக்கப்பட்டது. 34 சட்டம், 49 தேசியமயமாக்கப்பட்டது. ஓகேதா? அதோட ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி தான் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. ஓகேதா? அப்ப இந்த பணவியல் கொள்கையை பத்தி சொல்றேன்னா முக்கியமானது பணத்தாள்களை வழங்குதல். ஓகேதா? ஆர்பிஐயோட மெயின் வேலையே பிரிண்டிங் அண்ட் இஷ்யூயிங் கரன்சி நோட்ஸ், அதுதான் மெயின் வேலை. இது அல்லாம ரெகுலேட்டிங் பேங்க்ஸ், வங்கிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது, பாரோயிங், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கிட்ட இருந்தா பாரோயிங், கடன் வாங்குது. ஓகேங்களா? இது எல்லாமே இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன், ஓகேங்களா, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 15 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 16வது கொஸ்டின். சிக்கிமுடன் எத்தனை மாநிலங்கள் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ரொம்ப முக்கியமானது. மேப் வச்சு மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? சிக்கிம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்தியாவுடைய மேல டாப்ல சின்னதா நுணுக்கமா இருக்கும். அப்ப அதோடைய பார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான் பகிர்ந்துருக்கும். அதான் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? சிக்கிமோட எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பார்டர்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான், அதுவும் வெஸ்ட் பெங்கால் தான். சிக்கிம் ரொம்ப சின்ன மாநிலம்ல, நம்ம ஊர்ல ஒரு மாவட்டத்துடைய பாப்புலேஷன் கூட அங்க இருக்காது. அடுத்து பாருங்க. டிரான்சிஸ்டர் பெட்டிகள் மூலம் தொலைக்காட்சி வரையிலான பரந்த அளவிலான தயாரிப்புகள் டேஷ் தொழில்துறையை உள்ளடக்கி வருது. ஓகேதா? இப்ப டிரான்சிஸ்டர், தொலைக்காட்சி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே இது என்ன தொழில்? உரம் தொழிற்சாலையா கிடையாது, கால்வாய் பாசனமா கிடையாது, சணல் பதப்படுத்த கிடையாது, மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸ்ல தான் இது வந்து டெலிவிஷன் இதுல முக்கியமானது. ஓகேதா? அடுத்து சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருங்கிறதுனால ரொம்ப ரேர் தான், 1 அல்லது 2 தான் வரும். நம்ம வந்து ஒரு 2 கொஸ்டின் வச்சிருக்கோம். ஓகே, 2-3 கொஸ்டின் வச்சிருக்கோம். அதுல H2SO4, ஓகே, இஸ் தி கெமிக்கல் ஃபார்முலா. அதான் கீழே தான் வரணும். ஓகே, 2 எல்லாம் கீழே வரணும், 4 கீழே, 2 கீழே, 4 கீழே தான். ஓகேங்களா? கெமிக்கல் ஃபார்முலா வேதியியலுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்ரியல் எண்ணெய். ஓகேதா? விட்ரியல் எண்ணெய் H2SO4 உடைய இதை வந்து என்ன சொல்றாங்க? விட்ரியல் எண்ணெய் சொல்றாங்க. இப்போ H2SO4 என்ன அப்படின்னா வேதி பொருட்களின் அரசன் அப்படி சொல்றாங்க. கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உர தொழிற்சாலையில இது அதிகமா பயன்படக்கூடியது. எல்லாத்துலயுமே அதிகமா பயன்படுறதுனாலதான் இது வேதிய தொழிற்சாலையோடைய வேதியியல் பொருட்களுடைய அரசன் அப்படின்னு சொல்றாங்க H2SO4. ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்து தயாமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எது? அப்போ ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு சயின்டிபிக் நேம் இருக்கும். ஓகே, விட்டமின் A, B1, B12 அப்படின்னு இருக்குல்ல, அதுல விட்டமின் தயாமின்ங்கிறது எந்த விட்டமினுடைய பெயர் அப்படின்னா விட்டமின் B1 உடைய பெயர் தான் தயாமின் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான நோய் என்ன கேட்டாங்கன்னா பெரிபெரி. ஓகே, விட்டமின் 1ஆல வரக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி நோய் என்னன்னா பெரிபெரி. ஓகேங்களா? விட்டமின் 12ஆல வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா அனிமியா. ஓகேங்களா? அனிமியா ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பின்வருவது சாவ். ஓகேங்களா? சாவ் டான்ஸ் உடன் தொடர்புடையவர் யார்? ஓகேங்களா? ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டான்ஸ். இதோட கண்டிப்பா நீங்க படிக்கக்கூடிய விதம் இப்படிதான். ஒவ்வொரு டான்ஸோடைய தொடர்புடைய நபர்கள் யாரெல்லாம், அவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க, அவங்க அந்த டான்ஸ் எந்த ஸ்டேட் சம்பந்தமானது படிச்சுக்கணும். அப்போ சாவ் டான்ஸ் சம்பந்தமானது யாருன்னா கோபால் பிரசாந்த் தூபே. இவர் தான் வந்து சாவ் டான்ஸ் சம்பந்தமான ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாவ் டான்ஸ் ஒரு ஃபோக் டான்ஸ். ஓகேங்களா? பின்வரும் எந்த இடத்தில் ஹாக்கியில் தனது முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றது? ஹாக்கி நமக்கே தெரியும், இந்தியாவுடைய நேஷனல் கேம் ஹாக்கி. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு மெடலை வந்து எந்த இதுல வின் பண்ணது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எந்த இடம் பார்த்தீங்கன்னா 1928. ஓகே, 1928 ஒலிம்பிக் தான். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நெதர்லாண்ட்ல
நடைபெற்ற ஒரு ஒலிம்பிக்ல தான் ஹாக்கில இருந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோல்டு மெடல் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ரைட்டா, முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த மாநிலம் ஆண்டுதோறும் சூரஜ் குண்ட் கைவினை கண்காட்சியை நடத்துகிறது? ஓகே, எந்த மாநிலம் கேட்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஒரு கைவினை கண்காட்சி, இந்தியாவிலேயே பெருசு. ஓகேதா, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஓகேதா ஒரு கைவினை கண்காட்சினா அது இதுதான் சூரஜ் கண்ட். எங்க இருக்குன்னா ஹரியானா வச்சு நடைபெறும். ஆக்சுவலா ஒரு ஜனவரி மந்த் சம்திங் நடைபெறும். ஓகேதா, ரொம்ப ஃபேமஸா கொண்டாடப்படுகிறது ஹரியானால இருக்கக்கூடிய குருகிராம், அங்க வச்சு நடைபெறும். ஓகே, ஹரியானா குருகிராம் அங்க வச்சு. ஓகேதா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து பின்வரும் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை எந்த தினமா கொண்டாடுறோம்? ரொம்ப ஈஸியானதுதான், நம்ம ஸ்கூல்லயே கொண்டாடி இருப்போம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா, இவர் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் சாதவாகனா வம்சத்தை நிறுவியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, சாதவாகனா டைனஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்கான பகுதிகளில் ரொம்ப பவர்ஃபுல்லான டைனஸ்டியா ஒரு 200-300 ஆண்டுகள் ரூல் பண்ணாங்க. கிமு 200 நூற்றாண்டுல இருந்து கிபி 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதியை ரூல் பண்ணதா இந்த சாதவாகன வம்சம். இவங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து கன்வா வம்சம் இருந்தது. கன்வா வம்சத்தை ரீப்ளேஸ் பண்ணதுதான் சாதவாகன வம்சம். சாதவாகன வம்சத்தை உருவாக்கியது ஷிமுகா வம்சம். சிமுகா என்ற மன்னர் தான் இதை உருவாக்குனார். ஓகேதா, ஷிமுகா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா, பாருங்களேன், ஆப்ஷனே பாருங்களேன். சாத வம்சத்தை உருவாக்கியவர் சந்திரகுப்தா 2 கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேதா, புஷ்யமித்ர சுங்கா பேரே இருக்குது சுங்கா, இவர் சுங்க வம்சத்தை உருவாக்கியவர், அடிச்சிடலாம். மீதி 2 தான் படிச்சிருந்தா நீங்க ஆன்சர் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரிதான், பேசிக் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம். பின்வற்ற எந்த நகரமானது இடைக்கால ஹிந்து ராஜ்யமான விஜயநகரத்தை சேர்ந்த இடிபாடுகளுக்கு புகழ் பெற்றது மற்றும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது? விஜயநகரத்தை சேர்ந்தன்னு சொல்லிட்டாங்க, இடிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஹம்பி தான். ஓகே, இதான் ஹம்பி தான் உலக பாரம்பரிய யுனெஸ்கோ ரெகக்னைஸ்ட் சிட்டியாகவும் ஏகப்பட்ட டேமேஜ். ஓகே, இதான் நம்ம பாமினி சுல்தான்கள் நிறைய டேமேஜ் பண்ணப்பட்ட ஒரு நகரம் தான் ஹம்பி. கர்நாடகாவில் இருக்குது, விஜயநகரத்தோட கேபிட்டல். ஓகேதா, அடுத்து 2ஆம் உலக போரில் தங்கள் முயற்சிகளுக்கு முழு இந்திய ஒத்துழைப்பை பெற பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியாவிற்கு எந்த பணி தொடங்கப்பட்டது அப்படி கேட்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் கமிஷன், அதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகேதா, இந்தியாவில் வேர்ல்டு வார் 2 நடைபெற்றது. வேர்ல்டு வார் 2 1939 நடைபெற்றது, ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா, அப்ப அதுல இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து தேவை பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. அதுக்காக கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 அமைச்சாங்க. ஓகேங்களா, பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸை. ஆனாலும் நம்ம மக்கள் நிறைய பேர் சண்டை போட்டனால 1940 ஆகஸ்ட் அறிக்கையை வெளியிட்டு 42 கிரிப்ஸ் தூதுக்குழு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்த கொஸ்டின். அடுத்து பின்வரும் இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பார்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப முக்கியம். மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்கு, 12 அட்டவணை இருக்கு, 400க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. 25 பார்ட்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கோ. சார் என்னால முடியல, கஷ்டமா இருக்குன்னா மொதல் 7 பார்ட்டை தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஏதாவது பார்ட் இல்ல, மொதல் 6 பார்ட்டை வந்து தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஓகேங்களா, ஏதாவது பார்ட் மீன்ஸ் 4A இருக்கும். ஓகேங்களா, 3வது பார்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 4வது பார்ட் வந்து டிபிஎஸ்பி, 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாரோ பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் விதியின் 163 எதனுடன் தொடர்புடையது அப்படி கேட்கிறாங்க. 163ங்கிறது வந்து மெயினா மினிஸ்டர்ஸ் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 163. ஓகேங்களா, ஆர்டிகல் 165 கேட்டாங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா, ஒரு மாநிலத்திற்கான ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ஓகே, 165. ஓகேங்களா, அடுத்து சணல் உற்பத்தியில் ஒரே நிமிஷம். சணல் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது அப்படி கேட்கிறாங்க. ஓகே, அப்ப சணல் உற்பத்தினால கண்ணை மட்டும் போடுறதா? ஃபர்ஸ்ட் சணல் உற்பத்தி செய்யப்பட்டது மேற்கு வங்கம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டும் அதுதான். ஓகே, மேற்கு வங்கம். இந்தியாவிலே சொல்ல போனா மேற்கு வங்காளத்துல மட்டும்தான் இந்த சணல் உற்பத்தியே. ஓகேங்களா, அப்ப மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் 1855 ரேஷ்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சணல் உற்பத்தியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியாவில். ஓகேங்களா, இன்னைக்கு வரைக்கும் அங்கதான். ஓகேங்களா, அடுத்து பின்வரும் இந்தியாவின் மிக உயரமான அணை எது அப்படிங்கிறாங்க.
ஹையஸ்ட் டேம், கண்டிப்பா ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு அணையா தான் இருக்கும். அப்போ யோசிச்சு லாஜிக்கா எப்படிதான் எலிமினேட் பண்ணணும்? உயரமானதா ஏதாவது ஒரு மலை மேல இருக்கும். அப்போ குஜராத் அங்க இருக்கு அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கா? இல்ல. ஒடிசா அந்த மாதிரி ஏரியாவா? இல்ல. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் ரெண்டு ஏரியா தான் மலைப்பகுதியில இருக்கக்கூடியது. அப்போ உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய டெஹ்ரி அணை தான் கிட்டத்தட்ட 850 அடி உயரத்துல இருக்கக்கூடியது மிக உயரமான அணை. பாகீரதி நதிக்கரையில இருக்குது, பாகீரதி நதியில. ஓகேங்களா? ஹிராகுட்டுங்கிறது வந்து உலகிலேயே மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிராகுட். ஓகேங்களா? மகாநதியில இருக்குது. சர்தார் சரோவர் அணை குஜராத்ல. பக்ரானங்கர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை. ஓகேங்களா? அடுத்து பொருளாதார வல்லுநர்கள் இந்திய விவசாயத்தில் நிலவும் வேலையின்மையை டேஷ் வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன வேலையின்மைனா, இந்தியாவுல விவசாயத்துல வேலை வாய்ப்பு இல்லாம இல்ல, இங்க ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை 3 பேர் செய்யறாங்க. ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை இவங்க பிரிச்சு 3 பேர் செய்யறாங்க. அதான் உதாரணத்துக்கு இந்த நாத்து நடுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ஒன் டே ஒர்க்கா கொடுத்தா ஒரு 10 பேர் முடிச்சிடலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே 40 பேர் போயிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தை முடிச்சுட்டு போயிருவாங்க. முதலாளி கூலி லாபம், எல்லாமே லாபம். இதுக்கு பேர் தான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க, மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து 32. இந்தியா தனது மத்திய வங்கியை எந்த ஆண்டில் பெற்றது? இந்தியாவுடைய RBI சென்ட்ரல் பேங்க் வந்து எந்த ஆண்டு? 1935. ஓகேங்களா? ரொம்ப முக்கிய இதுக்குரிய இயர்ஸ் படிச்சுக்கணும். 1934 சட்டம், 35 RBI வந்தது. 1949 RBI வந்து தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1000 இயர் கிடையாது, கவர்னர் முக்கியம். இந்தியாவின் RBI முதல் ஆளுநர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆஸ்பிரின் ஸ்மித். ஓகேங்களா? ரைட். RBI ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சோம். அடுத்து CNG என்பதை பின்வரும் எதை குறிக்கிறது? ஓகேங்களா? CNG ஒரே ஃபுல் ஃபார்ம் தான் இங்க இருக்குது. அப்போ நமக்கு கெமிஸ்ட்ரி அடிப்படையில கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? தமிழ்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது தெரியாது, அதனால சிம்பிளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா CNG அதோடைய ஃபுல் ஃபார்ம் வச்சு மேட்ச் ஆகிற மாதிரி விஷயங்களை இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பாத்துக்கோ, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சயின்ஸ் கொஸ்டின். பின்வரும் பொருட்களில் எது கலவை? ஓகே, இங்கிலீஷ்ல அலாய். எது அலாயின்னு சொல்றாங்க? ஓகேங்களா? கலவை அப்படின்னா 2 உலோகங்களை மிக்ஸ் பண்றதுதான் கலவை. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய கலவைனா பிரான்ஸ். ஓகேங்களா? பிரான்ஸ் ஒரு கலவை. எதையும் கலக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்கலத்துல காப்பரையும் டின்னையும் கலக்குறோம். டின்னுனா SN. ஓகேங்களா? காப்பரையும் டின்னையும் கலந்தா அதுதான் வெண்கலம் அப்படின்னு சொல்றாங்க, SN புரியுது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். எதையும் கேட்டிருக்காங்க, கேட்கலாம். ஓகேங்களா? திருப்பியும். ஓகேங்களா? அடுத்து டேஸ் என்பது மனித உடலின் கட்டமைப்பை படிக்கும் அறிவியல் படிப்பு. உங்களுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத படிக்கிறது பேர் தான் மனித உடலுடைய கட்டமைப்பு படிப்பு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உடற்கூறியல் அப்படின்னு சொல்றாங்க, ஆனடானமி. ஓகேங்களா? உடற்கூறியல் அதை பத்தி படிக்கிறது தான் உடல் கட்டமைப்பு பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இந்தியாவில் பாரம்பரிய விளையாட்டு எது? ஓகேங்களா? இந்தியாவுடைய பாரம்பரியம் நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு. உதாரணத்துக்கு ஃபுட்பால்ல நம்ம எல்லாம் பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் பெரிய அளவுக்கு விளையாட ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? 2K கிட்ஸ் தான் விளையாடுறாங்க. ஓகே, 90s கிட்ஸ் எல்லாம் ஃபுட்பால்லாம் பெரிய அளவுக்கு விளையாண்டுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பாரம்பரிய விளையாட்டு ஆப்ஷன் படி பார்த்தோம்னா ஈஸியா பேர் தான் கபடி. கபடி தான் இந்தியாவுடைய பாரம்பரிய விளையாட்டு. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் சொல்ல போனா பங்களாதேஷோடைய நேஷனல் கேமே கபடி தான். ஓகேங்களா? பங்களாதேஷோட நேஷனல் கேம். ஓகேங்களா? கபடி 2 டீமா விளையாடுவாங்க, ஒரு டீமுக்கு 7 பேர் கபடி. ஓகேங்களா? ரைட். கபடி தான் இப்ப வேர்ல்டு கப் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ப்ராமினன்ட் பிளேயர்ஸ் டீமா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதோடைய டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது பழைய அப்பாயின்மெண்ட் தான். ஓகேங்களா? பியூஷ் ஆனந்த் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா NDRF உடைய டைரக்டர் ஜெனரலா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற பாரம்பரிய திருவிழாவான சத் பூஜை பின்வரும் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது? ஓகேங்களா? சத் பூஜைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கடவுளுக்காக வழிபடக்கூடிய ஒரு பூஜை தான், ஒரு ஃபெஸ்டிவலா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த நாளில் தேசிய ஒருமைப்பாடு தினம்? நம்ம இப்பதான் பார்த்தா மேல வந்து யுனைட்டி டே யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சொன்னா அதிலே சொல்லியிருந்தேன், ஒருத்தருடைய பிறந்தநாள இன்டகிரேஷன் டே கொண்டாடுறோம். ஓகே, இந்த தமிழ்ல வார்த்தையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அங்க ஒற்றுமை, இங்க ஒருமைப்பாடு. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கும், யுனைட்டி இன்டகிரேஷன். ஓகேங்களா? இப்போ ஒருமைப்பாடு தினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தியோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் நவம்பர் 19. ஓகேங்களா? இதே மாதிரி சொன்னோம்ல அப்துல் கலாம் ஆசாத்தோடைய பிறந்தநாள், விவசாயிகள் தினத்துக்கு ஒரு பிரதமருடைய பிறந்தநாள், வாஜ்பாயோடைய பிறந்தநாள், நிறைய நம்மளுடைய பிறந்தநாளை ஒவ்வொரு டேவா நம்ம கொண்டாடுறோம். அடுத்து 40வது கொஸ்டின். ஓகேங்களா?
எந்த முன்னாள் பிரதமர்களுக்கு மரணத்திற்கு பின் பாரத ரத்னா வழங்கப்பட்டது? இப்போ பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மரணத்திற்கு பின்னு தான். இப்போ ஒரு சில பிரைம் மினிஸ்டருக்கு மரணத்துக்கு பின் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ரீசெண்டா கொடுக்கப்பட்டது சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ராஜீவ் காந்தியும் மரணத்துக்கு பின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பிகாரி வாஜ்பாய்க்கும் மரணத்துக்கு பின் தான் கொடுக்கப்பட்டது. ரீசெண்டா வழங்கப்பட்டது 2024 வழங்கப்பட்டது சௌத்ரி சரண் சிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் PV நரசிம்மா ராவ். இவங்க 2 பேருக்கும் ரீசெண்டா ரீசன் மீன்ஸ் 24 பிரதமர்கள் வரிசையில இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அதனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரியல் எக்ஸாம்லயும் வரும். ஓகேங்களா, அதுதான் சொல்றேன், சூஸ் த பெஸ்ட். 4ல 2 ஆன்சரா வந்தாலும் பரவாயில்ல, 1 பெஸ்டா சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பிரபா வர்மாவின் எந்த நாவல் சரஸ்வதி சாமான் விருது பெற்றது? ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸ் ஆனது பிரபா வர்மா. அவருடைய சரஸ்வதி சாமான் இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா, ரௌத்ர சாத்வீகம். ஓகேங்களா, ரௌத்ர சாத்வீகம் அந்த நாவலுக்காக வழங்கப்பட்டதுதான் இந்த விருது. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் 1932ஆம் ஆண்டில் கிரேட் பிரிட்டனின் எந்த பிரதமர் வகுப்புவாத விருதை எதிர்த்தார் அப்படின்னு சொல்றார்? சார் சரிப்பா, எதிர்த்தார் சொல்லிட்டு அறிவித்தார். ஓகே, இதை யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கம்யூனல் அவார்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட் அவர் தான் அறிவிச்சார். ஓகே, ராம்சே மெக்டொனால்ட் தான் இந்த 1932 வகுப்புவார பிரதிநிதித்துவம், அதுதான் செப்பரேட் எலக்ட்ரோரேட். ஓகேங்களா, அதை அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகல்ஸ் வச்சு கண்டிப்பா சொல்றேன் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 2-3 ஷிஃப்ட்ல ஒரு ஷிஃப்ட்ல வரலாம், படிச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டிகல்ஸ்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம யூடியூப் சேனலே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, SSGDக்காவே போட்டிருக்கோம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகே, அடுத்து which of the following article இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தை பத்தி செழுமைப்படுத்துவதற்காக என்ன ஆர்டிகல் சொல்லுது அப்படி கேட்கிறாங்க. காம்போசைட் கல்ச்சர் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரக்கூடியதுதான். டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்குது? இன்னைக்கு 11 டியூட்டிஸ் இருக்குது. அப்போ 51(7)(A) இருந்து 51(7) பிராக்கெட்ல ஸ்மால் லெட்டர் போடணும், K வரைக்கும் இருக்கு. அதுல காம்போசைட் கல்ச்சர் வேல்யூ ஹெரிடேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 51(A)(F) தான் இதுக்குரிய ஆர்டிகல். ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸா கேட்கக்கூடியது H வச்சு கேட்பாங்க. ஓகே, 8வது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இந்தியாவுடைய சயின்டிபிக் டெம்பரை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பேகம் நூர்ஜஹானுடைய இயற்பெயர் என்ன? ஓகேங்களா, நூர்ஜஹான். ஓகேங்களா, நூர்ஜஹான் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி. எதோட முகலாய டாபிக்ல ஜஹாங்கீருடைய மனைவி தான் பேகம் நூர்ஜஹான். அவங்களுடைய மனைவி தான். நூர்ஜஹானுக்கு வேறு பெயர் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா மெஹருநிஷா. ஓகேங்களா, உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹாங்கீருடைய மனைவி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட்டா, உலகின் ஒளி. அடுத்து டேஸ் ஐடியா. ஓகேங்களா, டேஸ் என்ற கருத்து முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் அரசமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு நாடு சொன்னேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சொல்லிட்டேன். 60 நாடுகள் இருந்து நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம கான்ஸ்டிடியூஷனை பாரோ பண்ணியிருக்கோம். அமெரிக்கால இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவில இருந்து அடிப்படை கடமைகளை அடிப்படை கடமை மட்டும்தான். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து வாங்கியிருப்போம். 5 இயர் பிளானையும் நம்ம அங்க இருந்தா பாரோ பண்ணியிருப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து 18 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வயது வந்தோர் வாக்குரிமை என்ற முக்கிய அம்சத்தை இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி விவரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க? ஆர்டிகல் 326 விவரிக்கிறது. ஓகேதா, 18. ஓகே, அடல்ட் பிரான்சஸ் அப்படி சொல்றோம்ல, 18 வயசுக்கு மேலனா இதுதான் ஆர்டிகல். ஓகேங்களா, ரைட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இடப்பெயர்வு சாகுபடி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பேன், வெட்டி எரித்தல். ஓகேதா, இடப்பெயர்வு. ஓகேதா, நிறைய மரங்கள் இருக்கும், அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு எரிச்சிட்டு அங்க விவசாயம் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து மூவ் ஆயிடுவாங்க. ஓகேதா, வெட்டி எரித்தல். ஓகேதா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து போக்குவரத்து மற்றும் சேகரிப்பு எந்த பொருளாதார நடவடிக்கையின் கீழ் வருகிறது? ஓகேதா, போக்குவரத்து மற்றும் சேகரிப்பு. ஓகேதா, போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், சேகரிக்கிறது. இது என்ன அப்படின்னா போக்குவரத்துனாலே 3ஆம் நிலை தொழில்கள் தான். ஓகேதா, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் போக்குவரத்து, எஜுகேஷன், ஹெல்த், இது எல்லாமே 3ஆம் தொழில்கள் தான் வரக்கூடியது. ஓகேதா, அடுத்து பாருங்க, அடுத்து சயின்ஸ்ல அணுவின் எண் கூட்டில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம போர் அணு கொள்கையின் படி KLMN அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆற்றல் மட்டங்கள், ஆற்றல் கூடுகள் இருக்கும். அதுல ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறது சின்ன ஃபார்முலாஸ் இருக்குல்ல, 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, இதை படிச்சீங்கன்னா என் கூட்டுல மொத்தம் 32 எலக்ட்ரான் மேக்சிமம் இருக்கலாம். ஓகேதா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா, ஃபார்முலா. அடுத்து ஈஸியான கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸ்பிக்மோமோனோமீட்டர் டேஷில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேதா, இந்த கருவி வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஸ்பிக்மோமோனோமீட்டர் எல்லாருக்கும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கனாலே
ஸ்டெதஸ்கோப் மாதிரி பார்ப்பாங்கல்ல, அது வந்து ஹார்ட் பீட்டை கண்டறிவதற்காக. ஸ்பிக்மோமோனோமீட்டர்னா உங்களுடைய பிளட் பிரஷர், ஓகே, ரத்த அழுத்தத்தை கண்டறிவதற்காக. அப்போ நார்மலான பிளட் பிரஷர் என்னன்னு கேட்பாங்க, 120/80. ஓகேங்களா, நார்மலான பிளட் பிரஷர் வந்து 120/80. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றதுக்காக வச்சிருக்க கொஸ்டின். ஓகேங்களா, 50 கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லி விளக்கிட்டேன். நீங்க ஒரு கொஸ்டினை தெரியலன்னா தேடி பார்த்து கூட கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, 5 கொஸ்டின் நடத்துனதுல இருந்து கேள்வி கேட்கிறேன், அதுல இருந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பதில் சொல்லுங்க ஒண்ணு. அடுத்து கதக் எந்த ஸ்டேட்டோடைய டான்ஸ் சொன்னேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 3வது கொஸ்டின் இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய லோகோ எம்பலம் என்ன சொன்னேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4வது கொஸ்டின் யாருடைய பிறந்தநாள தேசிய ஒருமைப்பாடு தினமா கொண்டாடுறோம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொன்னேன், பிரசாந்த். ஓகேங்களா, பிரசாந்த் போய் அப்படி பிரசாந்த் தூபே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனாலிட்டி சொன்னேன். அவர் வந்து எந்த டான்ஸுடன் தொடர்புடையவர் அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி டாப் 50ல உங்களை வந்து சந்திக்கிறோம். மேக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸும் வரும். தேங்க்யூ.